வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம் நான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. அதாவது நம்ம உழைச்சி வேலை பார்க்குறவங்க, நியாயமாக வேலை செய்கிறவங்க, அவங்க வாங்குகிற சம்பளத்துலேருந்து நம்ம சாப்பிட்றோம். எவ்வளவு குறைஞ்சி சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டாலும் அவங்களுடைய தூக்கம் இன்பமாக இருக்குமா. ஆனால் ஒரு செல்வந்தனுடைய தூக்கம் அவனோட தூங்கவே விடாதான். ஏன்னா அவன் நியாயமாக சம்பாதிச்சிருக்க மாட்டான், லஞ்சம் வாங்கியிருப்பான், அநியாயமாக கொள்ளடிச்சு சம்பாதிச்சிருப்பான். இந்த சம்பாத்தியத்தில் வர்ற சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்கமே வராது. நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்? நம்ம நியாயமாக சம்பாதிக்கிறோமா? நம்ம வாங்குகிற ஊதியத்துக்கு நேர்மையாக நம்ம உழைச்சி சம்பாதிக்கமா? இல்லை நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்காம நம்ம ஏமாற்றி சம்பாதிக்கிறோமா? அப்படி ஏமாற்றி சம்பாதிச்சுன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. நம்ம நியாயமாக நம்ம வாங்குகிற ஊதியத்திற்கு நம்ம நியாயமாக உழைச்சி சம்பாதிச்சோன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிடணும், உடனே தூக்கம் வரும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நியாயமாக சம்பாதிக்கிறோமா இல்லை அநியாயமாக ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி நம்ம சம்பாதிக்கிறோமான்னு அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அதான் சொல்கிறாங்க, வேலை செய்கிறவன் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டாலும் அவனோட தூக்கம் எப்படி இருக்குமா? இன்பமாக இருக்குமா. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அவனுடைய தூக்கத்தில். ஆனால் செல்வனுடைய தூக்கம்னா நம்ம நியாயமாக சம்பாதிச்சு நிறைய சம்பாதிச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஊழல் பண்ணி இல்லை லஞ்சம் வாங்கி இல்லை அநியாயமாக சம்பாதிச்சு நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்தாப்பில் சம்பாத்தியம் நம்ம அதிகமான சம்பளம் வாங்கி நம்ம அரசாங்கத்தை ஏமாற்றி நம்ம சம்பாதிச்சோம்னா அந்த தூக்கம் நம்மளை தூங்கவே விடாது. அதான் அந்த வசனங்கள் நம்ம உணர்த்துது. நம்மளை சோதித்து பார்ப்போம், எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம்? நியாயமாக சம்பாதிக்கிறோமா இல்லை அநியாயமாக சம்பாதிக்கிறோமா? அநியாயமாக சம்பாதிச்சா நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறோன்னு அர்த்தம். நியாயமாக சம்பாதிச்சா நம்ம தூக்கம் இன்பமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு.